ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக் வித் குமாலி ரெசிபி ரோஸ்டே மில்லே ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸோட இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே இருக்குங்க. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணது போலவே இந்த கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இது போல் துருவி தண்ணியில் போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்தில் எல்லா எக்ஸஸ் தண்ணியும் வெளியில் வந்துடும். அடுத்து மேஷ்டு பொட்டேட்டோவுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இது போல் நான் கிரேட்டரில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போது நல்லா ஈவனாக இருக்கும், அதுக்காகத்தான். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம பேட்சாக உப்பு சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறமா இட்டாலியன் சீசனிங் இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் போல் துருவின சீஸ் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைண்டா பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா கம்பைன் ஆகிடும். நல்லா ஸ்பூன் வச்சு இது போல் மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக நமக்கு ஸ்மூத்தாக கிடச்சிரும். நம்ம சேர்த்த சீஸும் வெண்ணெயும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை மாற்றி வச்சுருங்க, சூடாகட்டும். அடுத்து நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதெல்லாம் 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம பேட்சாக சேர்க்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறமா பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக இருக்கிறது போல் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நம்ம சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே மூழ்கி பொரிக்கிற அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா அழகாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரு சைட் பொரிஞ்சதும் இதை பொறுமையாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ரெடியானதும் வெளியில் எடுத்துடலாம். இது நல்லாவே கிறிஸ்பாக தான் இருக்கும். இதே போலவே மீதம் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் நான் மாற்றிட்டேன், அதிகமாக இருந்தனால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல் மஷ்ரூமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆரிகானமும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம பேட்சாக சேர்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மைதா உடனே செட்டில்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட மஷ்ரூம் சாஸும் ரெடி. அப்புறமா நம்மளோட மேஷ்டு பொட்டேட்டோ நல்லா சூடு ஆறுனதும் இது போல் ஒரு பைப்பிங் பேக் அப்படி இல்லைனா பால் கவரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஷ் ப்ரௌன், அதுக்கு மேலே கொஞ்சமாக மேஷ்டு பொட்டேட்டோ, இதுக்கு மேலே ஒரு ஆஷ் ப்ரௌன் வச்சுட்டு மறுபடியும் நான் ஃபில்லிங் வச்சுக்கிறேன். நான் இன்னொரு லேயர் பண்ண போகிறேன். சைட்ஸில் மேஷ்டு பொட்டேட்டோவை அழகாக பைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க மஷ்ரூம் சாஸ் சேர்த்துட்டு நம்ம பைப் பண்ண பொட்டேட்டோஸ் மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சிடலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறந்துடாமல் எல்லோரும் கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.